இன்னைக்கு நம்ம பைத்தான்ல இருக்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் கொஞ்சம் ஃபன்னியான நேம் வச்சிருக்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் டக் டைப்பிங். பேரை கேட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும், பட் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு சூப்பர் கான்செப்ட் தான் இது. அண்ட் இந்த வீடியோவில் டக் டைப்பிங்னா என்ன, அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் இது எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல வாட் இஸ் டக் டைப்பிங் அப்படின்னா, ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்குது. அது என்னென்னா, இஃப் இட் வாக்ஸ் லைக் அ டக் அண்ட் குவாக்ஸ் லைக் அ டக் தென் இட் மஸ்ட் பி அ டக். ஸோ பைத்தனில் இது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு பறவை வந்து அது குவாக் பண்ணுச்சுன்னா, அது நடந்துச்சுன்னா, சத்தம் போட்டால் கண்டிப்பாக அது டக்கு தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டக் டைப்பிங்கோட கான்செப்ட். ஓகேவா? இந்த இதில் ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வரணும்னா, ஜாவா இல்லைனா சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியான ஸ்ட்ரிக்டான லாங்குவேஜில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸில் இருக்கணும். அண்ட் அதை வந்து முதலே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆனால் பைத்தானில் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சில்லாக எடுத்துக்கிட்டு, பைத்தானில் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு உங்கள் ஆப்ஜெக்டோட டைப் பற்றிலாம் கவலையே இல்லை. எனக்கு தேவையான மெத்தடு இல்லைனா ப்ராப்பர்ட்டி அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கா, இருந்தால் அது போதும், நான் ஃபுல்லாக ரன் பண்ணிடுவேன்னு சொல்லும். ஸோ இதுதான் பைத்தானோட பேசிக் கோர் ஐடியாவே. பைத்தான் செக்ஸ் ஃபார் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் நாட் தி ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் டைப். எனக்கு ஆப்ஜெக்ட் டைப்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த டக் டைப்பிங்கோட கான்செப்டே. ஓகே, எதுக்கு முதல்ல டக் டைப்பிங் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொன்னீங்களே, அது எதுக்கு டக் டைப்பிங் சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும் இது. ஓகே, எனக்கு ஒரே மெத்தட் நேமை நான் எல்லா இடத்துக்கும் கால் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கிளாஸில் அப்படின்னா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் செஷனை பார்க்காதவங்க பாலிமார்ஃபிசமில் பாருங்கள். அதில் நம்ம ஒரே மெத்தடை நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது நமக்கு அல்டிமேட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அது கொடுக்குதுன்னா, நமக்கு க்ளீனான கோடு அண்ட் லீனான கோடு. க்ளீனாகவும் கம்மியான கோட் நம்பர்ஸும் நமக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஈஸி பாலிமார்ஃபிசம். ஓகே, ஸோ இதுதான் இந்த டக் டைப்பிங்கோட 3 யூசஸ். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லைக் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான். பட் நம்ம இப்போ இதில் வந்து புதுசாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஓகே, நம்ம இதில் வந்து ஒரு யூஎஸ்பி ட்ரைவ் வச்சுப்போம். ஓகே, நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற யூஎஸ்பி ட்ரைவ் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரு மவுஸ் கனெக்டரை கனெக்ட் பண்ணாலும் சரி, அண்ட் ஒரு கீபோர்ட் கனெக்டரை கனெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு யூஎஸ்பி கனெக்டரை கனெக்ட் பண்ணாலும் சரி, 3 கனெக்டர் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் அது என்றைக்காவது மவுஸ் கனெக்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? இல்லை. எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன அந்த சாக்கெட்டோட வேலையோ அதை தான் பார்த்துருக்கு. நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கூட ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கோடாக பார்க்கலான்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் மவுஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதில் கனெக்ட் செல்ஃப் கொடுப்போம். பிரிண்ட் மவுஸ் இஸ் கனெக்டட் யூஎஸ்பி டைப் ஏ. இதில் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதில் எனக்கு பிரிண்ட் சென்டிங் டேட்டா. அதில் நான் வந்து கர்சர் மூவிங் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நான் 3 யூஎஸ்பி ட்ரைவ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் பென் ட்ரைவ் இது என்னென்னா சேம் இது 2 காப்பி பண்ணிப்போம். ஏன்னா இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம்ல. இப்போ இதில் கனெக்ட் வந்து பென் ட்ரைவ் இஸ் கனெக்டட் யூஎஸ்பி டைப் ஏ அண்ட் சென்டிங் டேட்டா என்ன பண்ணுவோம், இதில் வந்து காப்பிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் ட்ரைவ்ஸ். ஓகே, இதை வந்து ஒரு லைனில் அலைட் பண்ணிடலாம். பென்ட்ரைவ் வந்து செல்ஃபில் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே வச்சுக்க போகிறேன். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம மவுஸ் அண்ட் பென்ட்ரைவ் அப்படின்னு 2 வேறு வேறு கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2த்துலேயும் கனெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நான் யூஎஸ்பி ஐட்டம் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளாக வந்து ஒரு காஃபி மக்னு வச்சுப்போம். கிளாஸ் காஃபி மக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். அண்ட் இதில் போர் மக் போர் காஃபி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இதில் நான் pouring coffee to mug. Sipping drinking coffee வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு நம்ம லேப்டாப் கிளாஸில் உருவாக்கணும். இந்த லேப்டாப்பில் யூஎஸ்பி அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது கரெக்டாக. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி டைப் ஏ செக் பண்ணுது, டேரெக்டாக கனெக்ட் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கால் பண்ணிடும். இப்போது இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லேப்டாப் கிளாஸை உருவாக்க போகிறோம். அண்ட் இந்த லேப்டாப்பில் யூஸ் யூஎஸ்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை, அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் அந்த டைப்பை செக் பண்ணும் அண்ட் டேரெக்டாக கனெக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாவை கால் பண்ணிடும். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் லேப்டாப் அண்ட் இதில் யூஎஸ்பி யூஸ் பண்ணுங்கள். இதில் செல்ஃப் டிவைஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் plugging in new device அண்ட் இந்த டிவைஸை ப்ளக் பண்ணோன்னே டிவைஸ் டாட் கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டிவைஸ் டாட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. இப்போ இதில் டிவைஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட். FULLY கனெக்டட். ஓகேவா? இப்போது நம்ம இதோட கிளைமேக்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன், மை லேப்டாப் ஈக்குவல் டு லேப்டாப் அண்ட் இதில் வந்து மவுஸ், இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஹெச்பி மவுஸு. ஹெச்பி இதுக்கு ஸ்பான்சர் கிடையாது. ஓகே, மவுஸ் அண்ட் பென்ட்ரைவில் என்ன பண்ணுவோம், கேஜி பென்ட்ரைவ் அப்படின்னு போடுவோம். ஈக்குவல் டு பென்ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறோம். அண்ட் மை மக் அப்படிங்கிறதுல காஃபி மக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸை கால் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மை லேப்டாப்பில் டாட் கொடுத்தேன்னா இந்த யூஎஸ்பின்னு இருக்கா, இந்த யூஎஸ்பி கொடுத்துட்டு நான் என்னுடைய பென்ட்ரைவை ப்ளக் பண்ணுறேன். முதல்ல இந்த பென்ட்ரைவை ப்ளக் பண்ணனா என்ன அவுட்புட் அது பார்த்தீங்களா? ஓகே, இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணணும். நான் என்னென்னா இந்த கிளாஸையே பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதனால தான் இந்த எரர் வருது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கேஜி பென்ட்ரைவ் அப்படிங்கிறத போட போகிறேன். சேவ் அண்ட் ரன். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ காப்பிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் ட்ரைவ்ஸ் அண்ட் டிவைஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு காட்டும். அண்ட் இதுலேயே நான் வந்து மை ஹெச்பி மவுஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ இதுக்கு 3த்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹெச்பி மவுஸ் கொடுத்தேன்னா கேஜி பென்ட்ரைவ் கொடுப்போம். அண்ட் இதில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு மை மக்கை கொடுப்போம். இப்போ நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்களா, முதல்ல இருக்க 2த்துக்கும் ரன் ஆகிடும். ப்ளக்கிங் இன் நியூ டிவைஸ் அண்ட் இது மற்றதுக்கும். அண்ட் இது ப்ளக்கிங் இன் நியூ டிவைஸ் கொடுத்ததுக்கப்புறம் காஃபி மக் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் கனெக்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் எனக்கு டைப்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு கரெக்டான அந்த மெத்தட் ஆர் அந்த ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் ரன் பண்ணுவேன். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நம்ம டக் டைப்பிங். ஸோ இதை சொன்ன மாதிரி தான். ஸோ இதுதான் டக் டைப்பிங். ஸோ பைத்தான் டசன்ட் கேர் எந்த ஆப்ஜெக்ட் இருக்குது,
நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சு, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் பைத்தான் கேர் பண்ணும். அண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லைனா பேரண்ட் கிளாஸ் இல்லாமலே மெத்தட்ஸை வச்சு ஆப்ஜெக்டை ஜெனரிக்காக ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, இந்த யூஎஸ்பி வச்சு உங்களுக்கு டக் டைப்பிங் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோடை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.